தங்களோட குடும்ப கஷ்டத்துக்காக பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு போய் தேவையில்லாம வேலைக்கு போன இடத்துல கடையில இருந்த பொருள் பணத்தை எல்லாம் திருடி இப்ப தங்கமேல் பத்தின உண்மையுமே சரவணன் வாயாலே பாண்டியன் கிட்ட சொல்ல வச்சு இந்த சரவணன் கையாலே தங்கமேல வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது பாக்குறக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தன்னோட அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம தனக்கும் சரணன் மாமாவுக்கு இடையில நடந்த பிரச்சனை பத்தி எதையுமே சொல்லாம அப்பா வேலைக்கு போனாருன்னா அம்மா சொல்றபடி நம்ம குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் தீந்துரும். இவ்வளவு நாளுக்கு அப்புறமா அப்பா இப்பதான் பொறுப்பா வந்து ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லி இருக்காரு. மிஞ்சி போனா சரணன் மாமா நம்மளை திட்டு தானே போறாரு. மாமா கிட்ட நம்ம திட்டு வாங்கிக்கலாம் பரவாயில்ல. அப்பா உருப்படியா வேலைக்கு போய் வீட்டுக்கு கொண்டு வந்து காசை கொடுத்தாருன்னா சுடரோட வாழ்க்கை நல்லபடியா முடிஞ்சிரும். இவங்க எல்லாம் ஆசைப்பட்டபடியே சுடருக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது வரைக்கும் அப்பா வந்து மாமா கடைக்கே வேலைக்கு போட்டோம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் எதுக்காக வந்து அவங்க அம்மா பார்க்க போனாங்களோ அந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாம அமைதி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சரி வீட்டுல இவ்வளவு தூரம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தங்கமேல் வேற டிகிரி எல்லாம் முடிக்கவே இல்ல. நம்ம ஏமாத்தி தான் தங்கமேல வந்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மை மாப்பிளைக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே மாப்பிளை வந்து நம்ம மேல கோவத்தோட இருக்கிறாரு. இதுக்கப்புறமா போற இடத்துல ஒழுக்கமா இருக்கணும் அப்படி சொல்லி கொஞ்சம் கூட நினைக்காம மறுபடியும் வழக்கம் போல தங்கமேலோட அப்பா வந்துட்டு கடைக்கு போனது ரொம்பவே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தங்கமேல அப்பா பண்ண அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு சரணன் அதெல்லாம் தாங்கி முடியாம கிளம்பி வெளியே போயிடுறாரு. தனக்கு சாதமா பயன்படுத்திட்ட மாணிக்கம் வந்துட்டு கடையில யாருமே இல்லங்கிறது தெரிஞ்சதும் அவர் பாட்டுக்கு கல்லால இருந்து பணத்தெல்லாம் எடுத்து அவரோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இவ்வளவு பணம் இருக்கு, கண்டிப்பா அதை யாருமே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அதுல கொஞ்சம் பணம் தானே எடுக்க போறோம், யாருக்கு தெரிய போகுது அப்படி சொல்லிட்டு இவரான ஒரு தப்பு கணக்க போட்டு அவசரப்பட்டு மாணிக்கு வந்து பணத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. வெளியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வர பழனி சரணனும் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதான் கடைக்கு யாருமே வரல, டெலிவரி எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்களா, அப்புறம் எதுக்கு மளிகை பொருட்கள் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க, இது யாருக்காக எடுத்து வைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மாணிக்கம் கேட்கிறாரு. டெலிவரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, கடையை போடுறது மட்டும் தான் வேலை. இந்த மளிகை பொருட்கள் நம்ம வீட்டுக்கான பொருள் தான், மாசத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் இங்க இருந்தா எடுத்துட்டு போவோம், அதுக்காக தான் எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு பழனி சொன்னதும் உடனே சுதாரிச்சுக்கிற தங்கமேலோட அப்பா வந்துட்டு நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க, காலையில தான் தங்கமேலோட அம்மா வந்துட்டு வீட்டுக்கு நிறைய மளிகை பொருள் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சம்பந்தியோட கடை இருக்கிறப்ப நான் ஏன் போய் வெளி கடையில வாங்கிட்டு இருக்கணும், எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கண்ணில் படுற பொருள் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே தங்கமேல அப்பா மேல கோவத்தோட இருந்த சரவணனுக்கு வந்துட்டு இவர் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்ததுமே ரொம்பவே கோவம் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் பழனியுமே வந்துட்டு நீங்க இப்படி பொருட்களை எடுத்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா என்ன எடுத்துருக்கீங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டாத போங்க, என் மச்சா கிட்ட நான் தான் போய் பதில் சொல்லி ஆகணும், ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருச்சுன்னா அவர் என்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு, அப்ப அவர் முன்னாடி நானும் சரணன் தான் கை கட்டி நின்று பதில் சொல்ற மாதிரி இருக்கும், தயவுசெய்து எடுத்த பொருளை எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு பழனி எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாரு. என்ன தம்பி பேசிட்டு இருக்கிறேன், நான் என்னோட சம்மதி கடையில தான் எடுக்கிறேன், நான் தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி சொல்லிட்டு கடையில இருந்து பணத்தை திருண்டது மட்டும் இல்லாம இப்ப ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு எல்லாத்தையும் ஒரு சாக்குல போட்டு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. கண்டிப்பா இது பிரச்சனை தான் முடிய போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னால இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல முடியாது, நீங்க தான் மாமா இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட பேசிக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த பிரச்சனை இருந்து சரவணனுமே ஒதுங்கிறாரு. பயத்தோட வீட்டுக்கு வர பழனியுமே வந்துட்டு பாண்டியன்கிட்ட எதுவுமே பேசாம அப்படியே பேசாம படுக்க போயிடலாமான்னு பாக்குறாங்க. உடனே சத்தம் போட்டு பழனியை கூப்பிட பாண்டியனுமே வந்துட்டு கணக்கு வழக்கு இன்னைக்கு ஆனது முடிக்கவே இல்ல, அதுக்குள்ளாட்டி எங்கடா ஓடுற, இன்னைக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, கடையில எவ்வளவு பொருட்கள் ஸ்டாக் இருக்கு அதெல்லாம் கொண்டு அப்படி சொல்லி கேட்கிறாரு. ரொம்பவே தயக்கத்தோட அந்த பேப்பர்லாம் எடுத்து நின்ற பழனி வந்துட்டு பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே பாண்டியனுக்கு சந்தேகம் வருது. கணக்கு வழக்கு பார்த்ததுல கலால இருந்த பணத்துல 2000 ரூபாய் குறையுது, கடையில இருந்த ஸ்டாக்குமே வந்துட்டு நிறையவே குறைஞ்சிருக்கு, என்ன ஆச்சு, வேற யாருக்கும் டெலிவரி எதுவும் கொடுத்தீங்களா, டெலிவரி கொடுத்த இடத்துல இருந்து இன்னும் காசு எதுவும் வராம இருக்கா, என்ன நடந்துச்சு சொல்ற அப்படி சொல்லி பழனி கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. தங்கமேலோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எப்படி சொல்றது தெரியாம பழனி முடிச்சிட்டு இருக்கிறப்ப இப்ப கல்லால வேற பணம் காணாம போயிருக்கா, அப்ப இதுமே கண்டிப்பா தங்கமேலோட அப்பா தான் திருடிப்பாரு அப்படிங்கிறது சரவணனுக்கு புரிஞ்சிருது. பழனி அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது, நம்ம அப்பா கடையில தானே இது எல்லாமே நடந்திருக்கு, தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கடையில இருந்து மளிகை பொருட்கள் எல்லாத்தையுமே தங்கமேலோட அப்பா தான் எடுத்துட்டு போயிருக்காரு. நானும் மாமாவும் அவர்கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தோம், எங்க பேச்செல்லாம் அவர் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல, சரி எடுத்துட்டு போன பொருட்களை எழுதியாவது வச்சிருப்போங்க அப்படி சொன்னா நான் என்ன வெளியால் கடையில எடுக்கிறேன், சொந்த சம்பந்தி கடையில தானே எடுக்கிறேன், அதெல்லாம் எழுதி வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா பொருளையும் கட்டிட்டு போயிட்டாரு. இப்ப பார்த்தா கல்லால இருந்து வேற பணம் எடுத்திருக்காரு, கண்டிப்பா இது அவரோட வேலையா தான் இருக்கும். நானும் பழனி மாமாவும் டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே போனோம், அவரோட தொல்லை தாங்க முடியாம தான் நாங்க கடையில இருக்காம வெளியே கிளம்பி போனோம். கடைசியில அந்த கேப்ல இவர் அந்த பணத்தை தூக்கி வச்சிருக்காரு. இதுக்கு தான் இவரை நான் கடையில வேலைக்கு சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன், பாத்தீங்களா அவர் என்னென்ன வேலை பார்த்திருக்காரு, வந்த ஒரே நாள்ல கல்லால இருந்து பணத்தை எடுத்திருக்காரு, ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு. இப்படியே ஒரு மாசம் பூரா நம்ம வேலைக்கு வச்சிருந்தோம்னா நம்ம மொத்த கடையை எழுந்துட்டு நடு ரோட்ல தான் நிக்கணும். நான் இப்பயே போய் அவர்கிட்ட இருந்த அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன், அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம கல்லால இருந்து பணத்தை எடுத்துட்டு போற அப்படி சொல்லிட்டு சரவணனுக்கு தங்கமேல் அப்பா மேல பயங்கரமான கோவம் வருது. நடக்கிறதெல்லாம் பாக்குற தங்கமேல் வந்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாம திருத்திருன்னு முடிச்சு நிக்கிறாங்க. தங்கமேல் தனியா ரூம்ல கூட்டு போற சரவணன் வந்துட்டு உனக்கு நான் அவ்வளவு தூரம் சொன்னி நீ என்ன பேச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல, இப்படி எல்லாம் திருட்டு வேலை பண்ணுங்கறக்காக தான் உங்க அப்பாவை நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து பிளான் போட்டு அனுப்பிச்சு வச்சீங்களா, இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் உங்க அப்பா நான் கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்களால நேர்மையா உழைச்சு சம்பாதிக்க முடியலனா எதுக்கு அப்படி அடுத்தவங்களோட உழைப்பை சொல்றீங்க, எங்க அப்பாவே கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல காசு சேர்த்து அந்த சின்ன கடையை வச்சு இந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து திருட்டுன்னு நினைக்கிறதுல எவ்வளவு ஒரு தப்பான விஷயம், உங்க குடும்பத்துல போய் மட்டும் தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி திருட்டு புத்தியோட இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல, வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் தான் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு பார்த்தா கடைசியில அவர் எவ்வளவு தைரியம் இருந்தா கல்லாலே கை வச்சிருப்பாரு. இதை விட ஒரு கேவலமான விஷயம் வேற எதுவும் இருக்குமா, இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன், நீ என்ன பண்ணுவே தெரியாது, நாளைக்கு காலையில பிடிச்சதுமே நீ உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிரு, உங்க வீட்டால யாருமே என் கண்ணின் மேல் படக்கூடாது, நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, உங்க அப்பாவும் வந்துட வேண்டாம், அப்படியே போய் அங்கேயே இருந்துக்கோ வந்துடாத அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட தங்க மேல
திட்டிட்டு சரணன் வெளியே கிளம்பி போயிடுறாரு. ரொம்பவே சோகத்தோட நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குற தங்கமேல் வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை நினைச்சு பாக்குறதா, இல்ல வாழ வந்த வீட்டுக்கு நம்ம அப்பா இப்படி துரோகம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு கோவப்படுறதா அப்படின்னு புரியாம என்ன பண்றதுனே தெரியாம தங்கமேல் தவிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டுல நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்கு மேலே சரணன் வந்து பொறுமையா இருக்க மாட்டாரு. தங்கமேலுமே கொஞ்சமா திருந்துவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா மேல இறக்கப்பட்டுக்கிட்டு தொடர்ச்சி அவங்களுமே வந்து தப்புக்கு மேல தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தங்கமேலோட அப்பா தான் இந்த பணத்தெல்லாம் திருடி இருக்காரு அப்படிங்கிற உண்மையெல்லாம் சரணனுக்கு தெரிய வந்துச்சுன்னா சரணன் வந்து அவங்க மாமனார் அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த தங்கமேல் பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே வீட்டாளர்கள்ட்ட சொல்லி இந்த தங்கமேலுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே தங்கமேல் வந்து அவங்க அப்பாவை கடைக்கு போறதை விட்டு நிப்பாட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.